மோகன் சங்கர் அவர்களே, நம்ம துணைவேந்தரை இன்னைக்கு அவர் ஏதோ கவர்மெண்ட்டில் மீட்டிங் அவசரமாக போயிட்டார். அதனால் அவரை ரெப்ரசன்ட் பண்ணி டைரக்டர் பிளானிங் அண்ட் மானிட்டரிங் டாக்டர் ஜெயக்குமார் வந்திருக்காரு. டாக்டர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் எனது அருமை வகுப்பு தோழர் கிருஷ்ணன் அவர்களே, மணிவாசன் அவர்களே, இங்கே நம்ம அழைப்பை ஏற்று நம்ம விழாவை சிறப்பு செய்வதற்காக வந்திருக்கும் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களே. சார் கொஞ்சம் எழுந்திருச்சு. அவர் served in America, Africa, and finally he came to Manila as a rice scientist and retired from Manila. Dr. Narayanasamy, அவர் ஒரு சாயில் சயின்டிஸ்ட், அருமை நண்பர். திரும்பி தான் ஒரு பெரிய சொல்லுவது. டாக்டர் நாராயணசாமி சீனியர் லெவல் பொசிஷனில் சாயில் சயின்டிஸ்டாக இருந்து நிறைய ஆராய்ச்சி மாணவர்களை வழிநடத்தி பிஹெச்டியில் நிறைய வாங்கிட்டு இருக்காரு. அவர் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒரு மெசேஜுக்காக சொல்கிறேன், இவருடைய டாக்டர் சுசீலா இஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் பெருமுதல் மெடிக்கல் காலேஜ் and now she is director and cancer institute of Apollo Hospital, Nandana. She is there. She is medical director. And எனது அருமை நண்பர் டாக்டர் அமீர் கான் அவர்களே, அவர் ஒரு சாயில் சயின்டிஸ்ட். அவர் நம்ம ரெண்டு பேரும் பாஸ்கெட் பால் பிளேயர். ஆமாம், சப்பர்பன் ஸ்கூலில். மற்றும் என்னுடைய அருமை நண்பர்களே, சுரேஷ் ராகவன் அவர் எனக்கு நெய்பர். பட் அவர் மாக்கி பார்த்தா என்னோட ப்ரொனன்சியேஷன் தான் மோசம் சார். நிறைய டைம் இங்கே கோயம்புத்தூர் டவுன் வந்து இல்லை அவர் சந்தர்ப்பம் அப்புறம் காமிக்கும் எல்லோருக்கும் எனது முதற்கு 20 வருஷம் ஜூனியர் அவர். அதனால் அவங்க இன்ஃபர்மேஷனுக்காக நாங்கள் 162 பேர் ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணோம். உங்கள் பேட்சில் எவ்வளோ? 162 ஏபிசிடிஇஎஃப் பேட்ச், 6 பேட்ச். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் 92 பேர் இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 சேர்த்தா 102 வைங்களேன். அப்புறம் மற்றவர்களெல்லாம் இங்கே இருக்காருன்னா எனக்கு அர்த்தம். யூஸ்வலாக நாங்கள் இந்த வெக்கேஷனில் இந்த இது ஆர்பிச்சுவரின்னு ஒரு இதில் ஃபோட்டோலாம் போட்டு வருவோம். அதை வேண்டாம் விட்டுட்டேன் சார். நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அந்த வருத்தத்தை எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக நம்ம அடுத்த செஷனில் வந்து இந்த போன தடவை மீட் பண்ணுறதுக்கு இந்த தடவை மீட் பண்ணுறதுக்கு நடுவில் என்ன அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் பேசலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் அந்த அருமை நண்பர் ஃப்ரெண்டு கைடு பிளாஸ்டர் மோகன் சங்கர் அவர்கள் சிஎஸ்ஐஆரில் சயின்டிஸ்டாக இருந்தார். இருந்து அதை கிளிக் பண்ணிட்டு ஜாபில் பிஸ்னஸ் இருந்தார். இது சேர்மன் சங்கர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். டாக்டர் பாலா நாங்களாம் எங்கள் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. அது என்ன ஒன்று என்னமோ பெக்குலியராக இது இதில் கரும்பு சாதம் பண்ணுறது. That's what we call food language. I will come and talk to you because I am basically an agriculturist. ஆமாம், இது பேசிக்கலி நான் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி லேண்ட். அதை இவங்க டைப் ஆஃப் விவசாயிகள்லாம் சயின்டிஸ்ட்டு கேட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்குங்களா. ஆமாம், அவன் லாஸ்ட் டைம் இதில் இந்தியன் சொசைட்டி ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் கன்வென்ஷனுக்கு நடந்தது. அதில் இந்த ஃபைனல் செஷனில் வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் இவர் வந்துருந்தார் மாணவராக. அவர் அதே மாதிரி தான் சொன்னாங்க. மீட்டிங்கில் போய் நின்றுமே சொல்லிட்டாங்க, உங்களே கேட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுறது. அது மாதிரி அப்புறம் இவர் பிரதர் வந்து
குவாட்ராட்டிக் நோஸ் எங்கேருந்து ஐடியா எடுத்திருக்காங்கன்னா டச்சுக்கு நடக்கலான்னு இருக்காங்க. அதுலேருந்து எடுத்தாங்க. இல்லைன்னா நோஸ்னால் இது ஸ்மெல், சென்ஸ் ஸ்மெல், அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா நோஸ் வச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி இவர் பேசுனதே கிட்டத்தட்ட 20 years பேக் நீங்கள் பேசினார். இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. அவர் ஜெயக்குமார் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி பண்ணிங்கன்னா 20 வருஷத்துக்கு ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்தாங்க சொல்லுவார். அவர் வந்து துணைவேந்தர ரெப்ரசன்ட் பண்ணிக்கு வந்திருக்காரு. எல்லோரும் அவர்களை வருக வருகின்ற இவர் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் Thank you very much. இந்த ஃபங்க்ஷனுக்கு கரெக்டான அளவு இருக்கு. அங்கேயே இருக்கு, அங்கேயே வச்சிருக்கு. வைக்கணும் மறந்துட்டு போயிடும். முதல்ல சாகர் பரவாயில்ல. நான் இந்த அஜெண்டாவில் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நினைக்கிறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன ஞாபகம் வச்சு போகிறாங்க இல்லையா? அதனால் இவர் ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து எத்தனை வரைக்கும் எத்தனை தடவை மீட் பண்ணி எல்லாரும் போட்டு கேட்டு பட் இந்த பேட்சை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி மற்ற பேட்சை எப்படி கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு போயிடறாங்க. இது மாதிரி பெரிய பேனர் கட்டி இது மாதிரி வச்சு என்ன பண்ணுறது நம்ம தான் பண்ணுறோம். சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறோம். அது ஒரு பெருமை. ஆமாம், இது மாதிரி ஒரு ஆரம்ப நிகழ்ச்சி வைக்கலனாக்கா இந்த நம்ம மீட் பண்ணுறதுக்கே இம்பார்ட்டன்ஸ் வராத மாதிரி ஆகிடுது. கொசுக்குன்னு போயிருக்கு சொல்கிறாங்க. அதனால இது ஒன்று ஆரம்பிக்கிறது பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக அவர் மோகன் சங்கர் சார் இருப்பார்னு நினச்சேன்னா மணிவாசத்தை கேட்டேன். உடனே ஓகே கூப்பிடலாம் அப்படின்னாரு. புத்தகம் நிறைய கேட்டு கூப்பிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு 3 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம். எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணிக்க. ரொம்ப ஸ்பெஷலாக 3 பேர், கொஞ்சம் அதோட கம்மியாக எடுத்தவங்க அப்படின்னு நம்ம மணிவாசன் இருக்காரு. அவர் தான் ஆரம்பித்தார். எங்கேருந்து இனிஷியேட்டிவ் வந்துன்னா முதல் நம்ம உமாகேசன் வந்து கெட்டுக்கொள் வைக்கலான்னு கேட்டிருக்காரு. இவர் உடனே என்ன, நான் சென்னையில் இருந்தேன், இவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் சொன்னார், அவர் வேலை செய்யறது அவர் சொன்னார், இது மாதிரி உமாகேசன் கேட்குறாரு பண்ணிடுவோம், நீங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவரே தான் அந்த டேட்டை சூஸ் பண்ணார். எந்த கமிட்மெண்ட்டு நான் கல்யாணம் இருக்கக்கூடாது. அப்படி சில கல்யாணத்தில் சில பேர் மாட்டிட்டாங்க. நாளானே கல்யாணம் அப்படின்னு வராங்க. அடுத்த ஆள் வந்து முசங்க நாராயணன். முசங்க நாராயணன் எப்படின்னா, அவர்கிட்ட நாங்கள் இந்த ஃபைனான்ஸ் கொடுத்துறது நீங்கள் ஒரு கவலைப்பட முடியதில்லை. ஆமாம், அது நீங்கள் அதுக்கு வர்ற பணம் 10 நாள் 10 அதெல்லாம் எனக்கு இல்லை. மிச்சம் தேவைப்பட்ட அவரே தவிர பண்ணிடுவாரு. ஆமாம், மிச்சம் இருந்ததுனாக்கா அது யாருக்காவது கொடுத்துருவாரு. அது மாதிரி டைப் வருது. அது மாதிரி புஸ்தகம் மாதிரி ஒரு அமைதியான ஆளை. பேர் தான் கொஞ்சம் நீட்டமாக இருக்கு. எழுதும்போது முத்து சங்கர நாராயணன் 3 பேரை சேர்த்து எழுதுன மாதிரி. ஆமாம், அதனால் முத்து எஸ்என் அப்படின்னு போட்டு வரலாம். அது மாதிரி அடுத்து எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணிங்க. கமிட்டடாக வரேன்னு சொல்லுவாங்களும் வந்தாங்க.
கரெக்டாக வந்தீங்களா? ரொம்ப நன்றி. எந்த டென்ஷனுமே இல்லை, வந்து குரூப்பில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் சில பேர் ஆக்சிடென்ட் வச்சுட்டாங்க மாதிரி நேற்று வரையும் வரலாம்னு தெரிஞ்சவங்க நேற்று கூப்பிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லுவது நடக்குது, அது நடக்கும் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை, மூவ் ஆக முடியாது, அப்படி ஆகிடுது. அதனால் போகிற போக பார்த்தா இன்னொரு மீட்டிங் இது மாதிரி நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், நினச்சேன். அது அப்படி தோணுது எனக்கு, பார்க்கலாம் எப்படி வருது. எல்லோரும் வந்திருக்கீங்க. 2 நாள் ப்ரோக்ராம். இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் ப்ரோக்ராம் ஷீட்டு கரெக்டாக இருக்குது. அந்த டைமை ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. வேணும்னா காப்பி போட்டு கொடுக்க சொல்கிறேன், யார்ட்டாவது இல்லைனாக்கா ஜெராக்ஸ் போட்டு கொடுக்க சொல்கிறேன். நாளைக்கு வந்து கரெக்டாக டைமுக்கு இருக்கணும், ஏன்னா அங்கே 10 மணிக்குள்ளே போகணும். நம்ம பரளிக்காடு, நாளைக்கு பரளிக்காடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கி சாட்டர்டே சண்டே எப்படியும் நம்ம ஸ்டூடெண்ட் பிரின்சிபல் கன்சல்டன்ட் ஃபாரஸ்டாக இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அவங்க பார்த்துக்கலாம். அங்கே போனால் அங்கே ஈவெண்ட் வந்து போட்டிங் போகிறது, எத்தனை பேர் தைரியமாக போவீங்கன்ற ரொம்ப முடிஞ்சவங்க போங்க. ஆமாம், அவங்க லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு ட்ரைபல் டான்ஸு, அப்புறம் ஒரு லஞ்சு அவங்களே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க, இங்கே 3 கிலோமீட்டர். அங்கே குளிக்க முடியுமான்னு பாருங்கள். சப்போஸ் குளிக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இருந்தாங்க, இதோட கட் பண்ணிக்கலாம், அந்த ரசிக்கலாம், அப்படி முடிவு பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் வருகைன்னு மறுபடியும் வரவேற்று நம்ம மற்றவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்ம இந்த விழாவுக்கு தலைமையேற்கும் கிருஷ்ணன் அவர்கள் இப்போது பேசுவார். கோவை வேளாண் கல்லூரியில் பயின்ற நாம் இந்த அழகான கம்பீரமான எழிலார்ந்த ஆரை கட்டிடம், அதை சுற்றியுள்ள வளாகம், இதில் கால் பதித்த நாள் நடந்து முடிந்து 60 ஆண்டுகள் ஆகிறது. இந்த வைர விழாவை ஒட்டி நாம் இங்கே சந்திப்பது என்று நண்பர்கள் முடிவு செய்து நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவை நம்ம கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவர்களையும் திரு மோகன் சங்கர் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸினுடைய தலைவர் அவர்களையும் உங்கள் எல்லோரும் சார்பாகவும் வருக என்று வரவேற்கிறேன். 60 ஆண்டுகளுக்கு முன் நாம் எல்லோரும் ஏறக்குறைய பெரும்பாலோர் கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர்கள். முதல் முறையாக கல்லூரிக்கு கால் வைத்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம். பெரும்பாலும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம். ஆனால் அப்படி கால் வைத்து பழகிய நாம் முடிக்கின்ற வரையிலே நாம் ஒன்று காலத்து ஒரு குடும்பம் போல பழகி வந்தோம். ஒருவருக்கொருவர் பெயர் தெரியும், ஊர் தெரியும், ஆனால் என்ன சாதி என்பது யாருக்கும் தெரியாது. சாதி என்பதை மறந்து நாம் மனம் கலந்து மகிழ்ந்த இந்த இடம், அந்த காலம் இன்றைக்கு நினைத்து பார்த்தால் ஒரு பொற்காலம் போன்றது. இந்த 60 ஆண்டு காலத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. புத்தர் வாழ்ந்த காலத்திலேயே கிரேக்க அறிஞன் ஹெராக்ளிட்டஸ் சொன்னான், there is nothing permanent except change என்று. மார்க்சுடைய அடிப்படை தத்துவம் என்பது உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, மாறிக்கொண்டிருக்கின்றன, முன்னேறி கொண்டிருக்கின்றன என்று சொன்னாங்க. மார்க்சும் எங்கெல்ஸும் வகுத்தளித்த இயற்கை எப்படி தன்னைத்தானே இயங்கிக் கொண்டு சுழன்று கொண்டு மாறிக்கொண்டு இருக்கின்றதோ, அந்த மாற்றத்திற்கு காரணமான 2 முரண்பாடுகள்
ப்ளஸ் ஒரு மைனஸ். இந்த உலகத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும், நாம் எதை பார்த்தாலும் ஒரு ப்ளஸ் மைனஸ், கூட்டல் கழித்தல், எதிர் முன்முனை நேர் முன்முனை என்று ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டாக இருக்கிறது. கணவன் மனைவி என்பது கூட அந்த வகையில் தான். ஆண் பெண், இந்த உலகம் இயங்குவதற்கு இயற்கை படைத்திருப்பது அந்த முரண்பாடு. ஆண் பெண் என்ற அந்த முரண், அந்த இயக்கம், அந்த முரண் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி எவ்வளோ மாற்றங்கள் இருந்தாலும் இந்த 60 ஆண்டு காலத்திலே நாம் முடித்து, திருமணம் முடித்து வேலைக்கு சென்று, நாம் இதற்கு முன்பே பேசியது போல நம்முடைய 69 பேட்ச் மிகவும் கொடுத்து வைத்தது. ஏனென்றால் WHCH பொன்னையா நமக்கு டீனாக இருந்தார்கள். அவர்களைப் போல ஒரு அன்பான தந்தையை போன்று பார்த்து கொண்ட ஒரு டீனை நாம் பார்த்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அன்பான சூழலில் வளர்ந்த நாம் பல மாற்றங்களை சந்தித்திருந்தாலும் வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள், இன்ப துன்பங்கள், மறக்க முடியாத துன்ப நிகழ்வுகள், இன்ப நிகழ்வுகள் இருந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும் நம்முள் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய நட்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய தோழமை, நம்முடைய தொடர்பு. இதுதான் இன்றைக்கும் நம்மை இணைத்து கொண்டிருக்கின்றது. இந்த கால ஓட்டத்தின் அலைகளிலே எத்தனையோ அடித்து செல்லப்பட்டு இருக்கலாம். ஆனால் நாம் பழகிய நாட்கள், நாம் விளையாடிய பொழுதுகள், நாம் பார்த்த சினிமாக்கள், நம் கல்லூரி, நம் துணைவியார் அம்மா எவ்வளவுதான் சமைத்து சிறப்பாக சமைத்து போட்டாலும் எங்கள் கல்லூரி உணவு கொடுமா என்று சொல்லுகின்ற நிலை இன்றைக்கு வரையிலே கூட நீடிக்கிறது. நாம் பேரன் பேத்திகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கின்ற வயது வந்தாலும் நம்முடைய கல்லூரி காலத்து உணவை பற்றி சொல்லாமல் நாம் இருப்பதில்லை. இத்தகைய ஒரு அருமையான சூழலை நாம் சந்திப்பதற்கு 2003ஆம் ஆண்டு நாம் கல்லூரி முடித்து 35 ஆண்டுகள் கழித்து நம்முடைய மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய எழுதகை நண்பராக விளங்கிய சி. ராமசாமி அவர்கள் துணைவேந்தராக இருந்தபோது நாம் முதலாக சந்தித்தோம். அப்பொழுதும் நம்முடைய அருமை நண்பர் முருகப்பன் தான் எப்பொழுதும் போல எல்லாவற்றையும் எண்ணி திட்டமிட்டு செய்தார். ஒவ்வொரு நம்முடைய கெட்டுகதர்களும் முருகப்பன் அவர்கள் தான் நமக்கு எல்லா வகையிலும் பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நம் குடும்பங்களிலே நம்முடைய நண்பர்கள் சில பேர் பெயரை தான் தெரியும். ஆனால் நம்முடைய தோழர்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரே பெயர் டாக்டர் முருகப்பன் சொல்லாத நாளே இல்லை. அப்படி அது ஒரு வகையான ஒரு பெருமைக்குரிய ஒரு தோழரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதும் உங்கள் சார்பாக இந்த நேரத்தில் அதற்கு நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1965 அண்மையிலே ஒரு திரைப்படம் வந்தது, பராசக்தி. நாம் இந்த கல்லூரிக்கு கால் வைத்த போது இந்திய ஆதிக்க எதிர்ப்பை கையில் ஏந்தி கொண்டு இந்த கல்லூரியில் கால் வைத்தோம். இந்த கல்லூரியில் சேர்ந்த பிறகு நான் அதில் முன்னெடுப்பு செய்திருக்கின்றேன். நாம் ஊர்வலங்கள், அனைத்து கல்லூரி மாணவர்கள் ஊர்வலங்கள் எல்லாம் சென்றிருக்கிறோம். ஆர்எஸ்புரத்தில் இருக்கின்ற அஞ்சலகத்தில் மேலே இருந்த இந்தி எழுத்துக்களை நம் நண்பர்கள் ஏறி மேலிருந்து கீழே போட்டு உடைத்த காட்சி இப்பொழுதுதான் நடந்தது போல் இருக்கிறது. அன்றைக்கு நடத்திய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு நம் கல்லூரியும் அதில் முதன்மையான பங்கு வகித்தது. அன்றைக்கு அதன் விளைவாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு இருமொழிக் கொள்கை, தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி தமிழ் ஆங்கிலம் மட்டுமே, கல்வியில் அதுவரை இருந்த இந்திக்கு இனி இடமில்லை என்று அவர் எடுத்த தொலைநோக்கோடு அவர் எடுத்த காரணத்தினாலே தான், அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மகன்கள் எல்லாம் வெளிநாடுகளில் பல பேருடைய மகன்கள் வெளிநாடுகளில் இன்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்திய அளவில் பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கிறார்கள் என்றால் அன்றைக்கு அண்ணா அவர்களும் அண்ணா ஆட்சியும் இந்தி இனி இடமில்லை, ஆங்கிலம் தமிழ் மட்டுமே ஆட்சி மொழி என்று ஆக்கியது ஒரு பெரிய பெருமைக்குரியது. தமிழ்நாடு முழுவதும் இந்திய எதிர்ப்பு தணிந்து விட்டது. ஆனால் கோவையில் மட்டும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்தது. அண்ணா அவர்கள் கேட்டார்கள், ஏன் கோவையில் மட்டும் அப்படி இருக்கிறது என்று. கல்லூரி மாணவர்களை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அண்ணா வீட்டுக்கு சென்ற 30-40 மாணவர்கள் சென்றோம். அதில் நானும் அதில் கலந்து கொண்டேன். அண்ணா அவர்கள் கோபாவில் அமர்ந்திருக்க அவர் காலடியில் கோவையை சேர்ந்த மாணவர் தலைவர்கள் ஒரு 30 பேர் அமர்ந்திருந்து, இனி நீங்கள் உங்கள் படிப்பை பாருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அதன் பிறகுதான் இருமொழி கொள்கை என்பது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அதே போல் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக கோவைக்கு வந்தார். அப்பொழுதெல்லாம் அரசியல்வாதிகள் இந்த கெடுபிடி எல்லாம் கிடையாது. கோவையில் முதல் முறையாக வந்த அண்ணாவை வரவேற்பதற்காக கோவை விமான நிலையம் சென்றோம். ஒரு 10-20 பேர் தான் இருப்போம். நிருபர்கள் பேட்டி, அண்ணாவின் அருமையான ஒரு செய்தியாளர் பேட்டியை நேரில் காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவே இந்த விழா நம்முடைய 65ஆம் ஆண்டில் நாம் இந்த கல்லூரி கால் வைத்த நினைவாக அதை போற்றும் வகையில் இன்றைக்கு நாம் இங்கே மீண்டும் கூடியிருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய நண்பர்கள் டாக்டர் முருகப்பன் அவர்களுக்கும் நண்பர் மணிவாசன் அவர்களுக்கும் முத்துசங்கர நாராயணன் எப்பொழுது கூடினாலும் எல்லோரும் குடும்பத்தோடு வருகை தருகின்ற இந்த குடும்பத்தாருக்கு தான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். போயாவும் நீயும் ரெண்டை பார்த்ததும் தாயை பார்த்த கண்டு போல நீ ஓடிடுவ, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்காமல் அவர்களும் எங்களை போல் தோழர்களாகி இருப்பதுதான் இந்த எங்கள் கூடுகையினுடைய மிகச்சிறப்பு. இடையிலேயே ஒரு 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஏறக்குறைய கூடினாலும் சென்னை மண்டலத்தில் இருக்கின்ற தோழர்கள் 2 முறை தனியாக கூடி ஏறக்குறைய 15-20 பேர் சந்தித்து இருக்கின்றோம். அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு தந்த நண்பர் மணிவாசகம் அவர்களுக்கும் அந்த நிகழ்வுகளிலே தவறாக கலந்து கொள்வதை கொள்கையாக கொண்ட முருகப்பன் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல்கலைக்கழகத்தின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் சங்கர் குரு கம்பெனியின் தலைவர் திரு மோகன் சங்கர் அவர்களுக்கும் நம் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த சுற்றில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் வேறொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். வாய்ப்பு கிடைத்தால் பேச விரும்புகிறேன். நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம். அவர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இப்போ அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை அப்படி கொண்டு வந்தார். எனக்கு இப்போ அது சொல்லணும்னு நினைச்சு நான் முதல்ல தேவையாக அந்த கூட்டத்தில் நினைக்கிறேன். 68 நம்ம அவர் சொன்ன மாதிரி அந்த கோயம்புத்தூர் பேஸ்டு இந்தியா எஜுகேஷனுக்கு அப்புறம் தான் அந்த அறிக்கை வந்தது, இருமொழி கொள்கை தமிழ்நாடு. எனக்கு இன்னும் ஞாபகம் தனித்தனி பேப்பரில் இந்தி ஒழிந்தது தமிழகத்துக்கு தடையம் போட்டாங்க. இப்போ இவர் சொன்னார் இப்போதான் ஞாபகம் இருக்கு. அப்போல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பொது நலத்தில் நாட்டு நடப்புதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண டைம் வேறு. எனக்கு என்ன ஞாபகம், அந்த பூட்டோ ஒரு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரை இந்தியன் டாக்னு சொல்லிட்டாரு, இந்திரா கற்றுக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அரசு படத்தில் ஊருவிடலாம். இப்போல்லாம் அந்த மாதிரி நடக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பூட்டோ டவுன் சொல்லிட்டு ஊரில் போகலாம். அது என்ன ரொம்ப வித்தியாசம் தான். அவர் சொன்னார், நம்ம கல்லூரி முதல்வர் கொள்ளையாவர் அவர் இந்த ஸ்டூடெண்ட் லீடரை கூப்பிட்டு கலெக்டர் கேட்குறாரு, நீங்களாம் ஊரில் போகிறீங்க, கிளம்பி போகுங்க நாளைக்காருன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கலெக்டர் கேட்குறாரு, அவர் பதில் சொல்லணும், ஊரில் போகுங்க நீங்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரிலாம் வாழ்ந்த காலம் அது ரொம்ப இனிமையான காலம் அது. இப்போ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்லாம்.
அது ஜல்லிக்கட்டு எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க ஜல்லிக்கட்டு அதுவும் தெரியல எனக்கு. ஆமாம், ஜல்லிக்கட்டு பிற்பாடு இந்த மதுரை சுற்றி கொஞ்சம், தஞ்சாவூர் சுற்றி கொஞ்சம், குருவத்து தமிழ்நாடு நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அது ஜல்லிக்கட்டுக்காக அவங்க உட்காந்தாங்களான்னு தெரியல. ஏதோ தமிழருக்கு ஒரு உணர்வு இருந்து அதை வெளிப்படுத்துறதுக்காக உட்கார்ந்து அதை சரிவர வெளிப்படுத்தாமல் கலந்து போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய கருத்து அது. கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாரு? ஆமாம், கிருஷ்ணன் இந்த கருத்தைகளை இந்த தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தார். நாங்கள்லாம் அப்போ சொல்லி தான் அவர் நிறுத்தியிருக்காரு. நான் கூட சொன்னாரு என்ன நிறுத்தியிருக்காரு, கண்டினியூஸாக எழுதிட்டே இருப்பார். இந்த சிந்தனையாளன் என்ற ஒரு மேகசின் வரும், அந்த மேகசினில் நிறைய எழுதியிருக்காரு. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா அந்த மாதொரு பாகன் என்று ஒரு நூல் பெருமாள் முருகன் எழுதுனது, அதை நான் படிக்கலன்னு நினச்சேன். பட் இவர் பிரிப்பாக அதை பற்றி இந்த சிந்தனையாளர்கள் எழுதியிருந்தார், நான் படித்தாங்க. அதனால் இந்த மாதொரு பாகன் புக்கே வாங்குறேன். ஏன்னா இவர் சின்னதாக அது சுருக்கி கொடுத்துட்டார், ஈஸியாக பிடிச்சி படிக்கிறதுக்கு. ஆமாம், அது மாதிரி அவர்களை கொண்டு நடந்து இப்பொழுது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னார். இனிமேல் எழுதுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ எழுதுறதுலன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டாக வீட்டில் கேட்டுக்கிறேன், அவர் பார்த்துக்குங்க, பத்திரமா பார்த்துக்க. ரொம்ப ரேர் பீஸாக இருக்குது. இப்பொழுது நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்கு இது மறுபடியும் நினைவு பரிசு எங்கே அந்த போனீங்க? சார் அப்படியே சார். ஓகே சார். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கேட்டு சார், ரொம்ப எதிர்பார்த்து தோன்றாங்க. ஓகே சார். நன்றி. இப்பொழுது ஆராய்ச்சியாளர்களே, சபையில் வீட்டிற்கும் என்னுடைய நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Last week, எந்த லாங்குவேஜ் பேசுறா? இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி? ஹிந்தி ஹிந்தி चलेगा? சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ நான் நார்த் இந்தியா டூர் போயிருந்தேன். நீங்கள் மெட்ராஸை தாண்டி போனாலே எல்லாம் ஹிந்தி தான். மைசூர் போனால் ஹிந்தி, பெங்களூர் போனால் ஹிந்தி தான், எல்லாம் ஹிந்தி தான். ஆனால் நம்ம ஒரு கிணத்து தவளையா இருக்குமோ அப்படிங்கிறது கிடையாது. கிடையாது. என்ன சொல்றீங்க? கணக்கு தவளை கிடையாதுன்ற கிடையாது. ஆனா தமிழை வச்சுக்கிட்டே நீங்க ஓட்டிட்டு இருக்க முடியாது. ஓட்டிட்டுனா நல்லா போயிட்டு இருக்கு சார். போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய போகணுமா இருந்தா, இன்னும் வேகமா போகணுமா இருந்தா, you should have knowledge of other languages also. Still, we will debate during the lunch time. Okay. Still we are far ahead of others. We will discuss and debate and come to a conclusion during some time. Okay. Anyhow, Murugappan, Dr. Murugappan is a close friend of mine for the past many years. In fact, when I was in Ayodhya, he called me and he said that I have to come here to give a felicitation talk today at this time. I told him that I have nothing to do with this batch. I have nothing to do with Agricultural University except I have got few friends. Basically, I am an agriculturalist. I requested him, but he won't, as usual, you know him. He won't budget. He won't accept. And he said, no, you have to come. You have to.
Then I said, okay, I will come and I am very pleased and thankful for having met all of you. உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு பேரானந்தம். அதுலேயும் என்னுடைய 1960 என்னுடைய ஃப்ரெண்டு ஹமீத் கான் 1960 ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டி படிச்சோம். சொல்லுப்பா. இல்லை படிச்சது என்ன? ப்ரீ யூனிவர்சிட்டி 62 ப்ரீ யூனிவர்சிட்டி 61 62 that is ப்ரீ யூனிவர்சிட்டி. So he is a good friend of mine, and next I know, and I am very happy to meet Dr. A. Krishnan, the batchmate club secretary. தமிழ் புலவர்கிட்ட கேள்விப்பட்டேன். அவர் பேசுறதுலேருந்தே தெரிஞ்சது, நல்லா பேசினார். தமிழ்கிட்ட ரொம்ப புலமை பெற்றவர். சார் சந்தோஷம். புலமை பெற்றவர், நல்லா பேசினார், அருமையாக பேசினார். அடுத்தது மேடையில் வீட்டிருக்கும் சுப்பிரமணியம். On behalf of Subramaniam, Jayakumar has come as an acting person for the acting staff. Double act, man. Very nice. So I did my schooling in suburban school. I passed out in 1960. I am not that young as you think. I may look so, but not young. I passed out in 1960 and then went to Government Arts College for pre-university. Afterwards, I went my graduation. I did my graduation BS Geology, 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 with an ancillary subject of botany. What a combination! Wonderful combination. Those days, the students were not given the opportunity to select anything. Either the parents select, or otherwise my neighbor uncle will select. We were never given an opportunity. My neighbor uncle will come and tell my father, no, this geology is a wonderful course. He has got a bright future. I was studying in National College BCom. Then middle of the course, my father came one day, I was playing basketball there. He came and he said, no, geology has got a bright future. So if you come to Karaikuri, I will take you to Karaikuri and take you join in geology. I was not knowing the spelling of geology. No, most of the people, they know zoology, but not geology. So I had no other choice except to budge into my father's request. Then because அன்னைக்கெல்லாம் அப்பா சொல்லுவாங்க, அதாவது நம்ம அந்த காலத்தில் இந்த காலத்து மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதோ இந்த காலத்து மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதோ முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அவர் படிக்காத கிராமத்தில் வந்திருந்தாருன்னா பக்கத்து வீட்டில் யார்ட்டையோ கேட்டு ஓகே ஜாயின் பண்ணிப்பாரு, அவ்வளோதான். We don't have any choice. So அது மாதிரி ஜாயின் பண்ணேன். And then after doing my graduation, then I went to, most of you may be knowing, there is an institute called Birbal Sahni Institute of Paleobotany at Lucknow. It is under CSIR, Council of Scientific Industrial Research. I went and joined there, thinking that I will be able to complete my PhD, if not in 10 years, 20 years at least. So I am not a bright student like Hamid Khan. Sagar one of the praise for him. So instead, then afterwards, then because my family properties were in Udumalpet, that area belt. So we had paddy fields, we had sugarcane. So before coming back from Lucknow or before coming back from, then I went to Delhi for under CSIR. So I was not knowing how the sugarcane will be, how a paddy will be, how it is grown and whether it is what type of crop it is and all this I was not knowing. Then with a great difficulty in Udumalpet, I learned all these things. And
I had to leave Birbal Shanti Institute of Paribhakti because of my family requirements. So I had to take care of my family property. So that was there. Anyhow, now I'm not either a scientist, nor an academician, or nor a follower, or nor a thing. I make money. I make money. Don't ask me how. Secret. I make money. That I don't have. Then when 74 I came back and started all the businesses and all these things. It's going on well. I'm like all of you. I'm a grandfather. Like all of you. Grandmother. தாத்தா அப்படின்னு வந்தான்னா அதில் இருக்கிற ப்ரெஷர் எதுலேயுமே கிடையாது. I don't follow it. It cannot be equated with anything. So, otherwise my life is going on. I am attached with so many organizations. I am the chairman for Consumer Product Distributor Association of Tamil Nadu. I am the chairman for Powerlifting Association of Tamil Nadu. I am the chairman for Humor Society Trust of Bangalore. Is there anybody who is a member of Humor Society Trust? No. You don't like laughter. You don't want to laugh. I beg you, member, come and join and to come and attend the meetings and you will laugh. If not during the meeting, next day you will laugh. Because they are all intellectual humor. Where to it is not a slapstick comedy. So you will enjoy. And I am there. And so many other organizations I am heading, and I have got a senior citizen home with 40 old, poor people, neglected people from the society. So that I have got. So all those things like that, for my satisfaction, I am doing certain things for my. And even now I attend office, I make money. And at your age, never say, don't worry about life, I'm fine. Either you are fine or not, you should say, I'm fine. Sir? Even if you are not well, you have to say, I'm fine. Because every day in the morning, when I go for a walk, they will ask me, hi sir, how are you? For the past about 10 days, I have not met you. What has happened to you? So I said, I went to North India, I went to Gaya, I went to Varanasi, I went to Triveni, I went to Ayodhya, I came back. So, is it a pilgrimage? No. It is a heritage trip. I don't want to go for pilgrimage. If I go for pilgrimage, he will take me soon. So, I don't want to. I want to live long. I want to enjoy life. I enjoy. I go for parties. Parties. I go for parties. I enjoy. Sir? Okay. Solunga sir. Please go ahead, sir. Go ahead. It's great. It's good? Yeah. I go for parties, I enjoy, I go to various places, I make money and I spend and I enjoy life. One thing, I enjoy life, there is a reason. My wife has left me about 12 years back. Left me there, sorry. நீங்க தான் கஸ் பண்ணிட்டு மோகன் சங்கரோட போய் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் அடுத்தது டியூரிங் லஞ்ச் டைம் ஆர் டீ டைம் யூ லாஸ்ட் மீ யாரோட ஓடி போனாரு கேட்க. இந்த பம்பெல்லாம் வரைக்க வேண்டாம். ஓடி போல ஷீ லெஃப்ட் மீ ஃபார் அ பெட்டர் பிளேஸ். பெருமாள் திருவடி சேர்ந்து விட்டார். அதனால ஷீ இஸ் தேர். ஏன் ரொம்ப சீரியஸா நான் சொல்றதெல்லாம் சிரிக்கவே மாட்டேன். ரொம்ப சீரியஸா இருக்கு. வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? எப்பவும் பேசுற மாதிரி பேசுது சார். அவர் காதல் ஓ சொல்லுங்க. நீ
நீங்க வரும்போது சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருப்பேன். So, no, what I'm saying is at this age, more or less all of us are more or less the same age. I'm 81. Is there anybody 81? Yes. 81? என்ன சார் இந்த பேட்ச் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்களா? சார் இந்த பேட்ச் முருகப்பன் பேட்சுக்கு நீங்க அப்ப ஃபெயில் ஆகி பாலிடிக்ஸ் பண்ணீங்களா? அமித்ஷா ஃபெயில் ஆனான்னு எனக்கு தெரியும். So, more or less all of us are the same age group. We have got a similar problem. Because the society, is giving us a lot of small problems. இன்னைக்கு அதை we have to accept it. As somebody said, change is the only change. You have to accept the change. If your grandson is marrying from a different caste, accept it. If you revolt, it will be, when you are expecting something, if the expectation is not fulfilled, then you are disappointed. Why do you expect and why do you get disappointment? Don't accept. Be happy, enjoy. Whatever happens, it is going to happen. You are not going to change the world or you are changing your house. Nobody is going to visit you. இந்த பெருசு ஏதோ சொல்லிட்டு இருக்கு, அது பட் நான் வாடிக்கு பண்ணிட்டு போகலாம். Majority of the cases, there may be one or two cases like நம்ம கிறிஸ்டியன் வீட்டில் மாதிரி வேற மாதிரி இருக்கலாம். நம்ம majority of the people, பெருசுக்கு ஒன்றும் மரியாதை கிடையாது. முதல்ல நான் நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தபோது எனக்கு ஃபர்ஸ்ட் டிகாஷன், ஃபர்ஸ்ட் காஃபி, ஹாட் காஃபி வந்தது. அப்புறம் முதல் பேப்பர் எனக்கு வரும். பேப்பர் நான் கொண்டு படித்த பிறகு தான் எல்லாரும் படிக்கணும். இப்போ நான் போய் லைனில் நின்றுட்டு இருக்கேன், எப்போ காஃபி கிடைக்குமா அப்படின்னு. இருங்க, உங்க பையன் ஆஃபீஸ் வர்றாருல, அவருக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க போய் எதாவது உட்காருங்க ஈஸ்டர். That is it. We have to accept it. And we have to சிரிச்சிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லி போகணும். எரிச்சல் பட்டோம், சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சீரியல்ல வருது சாயந்தரத்தில், அதுதான் மாமியார் மருமகன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். மாமனார் மருமகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் வரும். அதனால நாம accept it as it comes and we are more or less a shunted wagon. தனியா நிறுத்திட்டாங்க. இப்ப நம்ம மெயிலே இல்லை. Accept it. So, but one thing, take care of your health. That is very important. Because ஒரு ஏஜுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த வேர்டு தெரியுமா தெரியல. அந்த வேர்டு எந்த விதமான நமக்கு பிரச்சனையும் இல்லாம அப்படி காலையில் படுத்தோம், இல்லை நைட்டு படுத்தோம், காலையில் எழுந்திருக்கிறது. அதுக்கு என்ன வேர்டு சொல்லுவாங்களா யாராவது? நீங்க தமிழ் தான் பேசுறீங்க. அநாயசாய மரணம். அநாயசாய மரணம். அந்த மரணம் நைட்ல படுத்து காலையில காற்று எனக்கு எந்திருங்க, 6 காற்று வந்துருக்கு அப்படின்னு சொல்லி எழுப்பும் போது எந்திரிக்காம இருக்கணும். அப்படி நமக்கு கிடைக்குமாங்கிறது கொடுத்து வச்சிருக்கு. நிறைய பேர் அதுக்கு நம்ம we are all praying that. Of course, the children are loving and the grandchildren are taking care of us and everything. But how long we are going to be dead weight on the road? Yeah. Sometimes இல்லைங்களா? चलते चले जा चलते चलते ஹிந்தியெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப பேட்ச்மேட் 50 வருஷம் குப்பை போடல சார் அங்கே. ஸோ அதனால என்னம்மா நான் சொல்றது கரெக்டு தானே? அநாயசாய மரணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? அதாவது எந்த விதம், அதாவது ஐசியூ போய் படுத்துக்கிட்டு
எல்லா பக்கமும் டியூப் சொருகி எல்லா பக்கமும் தினம் காலையில மத்தியானம் சாயந்தரம் ஊசி போட்டு அப்புறம் கிளியர் ஒரு யூரின் டோவும் போட்டு யூரின் பையும் போட்டு இதெல்லாம் ஆகாமல் நம்ம வாட்டுக்கு படுத்தோம். ராத்திரி டிவி பார்த்துட்டு படுத்தோம். காலையில் எழுந்திருக்கு. அதுதான் அநாயசாயம். அதுக்கு தான் ஒரு ஏஜுக்கு மேலே ஆல் ஆஃப் அஸ் வில் பி நாம கேட்டுக்கிறோம். அதுதான் அது நிறைய பேர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன போல பாவிகள் நிறைய இருக்காங்க, நிறைய தப்பு செஞ்சவங்க நிறைய இருக்காங்க. நாங்கள் தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் சீக்கிரமா கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது. கொஞ்சம் இங்கே சஃபர் பண்ணிட்டு போவோம். ஸோ anyhow, I am very happy that I met you, all of you. It is as if you know, என்னுடைய ஸ்கூல் டேஸுக்கு போய் என்னுடைய காலேஜ் டேஸுக்கு போய் அங்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இதே ஏஜ் கொடுத்தாங்க. அதனால தான் முருகப்பன் என்னை பிடிச்சி விருது நீங்கள் வரணும். ஏன்னா முதியோர்களோடு நீங்கள் அதிகம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றது. நான் வந்து as I told you, I am having a senior citizen home for the destitute women, or otherwise we can say அனாதைன்னு சொல்ல மாட்டேன், கைவிடப்பட்ட ஏழைகள். நல்ல அவங்க பையன் இருக்கான், பொண்ணு இருக்கா, மருமக இருக்கா, சாப்பாடு பண்ண மாட்டேங்கிறான், அவங்களை கவனிச்சு மாட்டேங்கிறான். மழை பெய்ஞ்சதுன்னா திண்ணல படுக்க வைக்கிறாங்க, அவள் அழுகுது. ஸோ அந்த மாதிரி அதாவது கைவிடப்பட்டேன்னு சொல்றதை விட அவங்களுக்கு ஆதரவற்ற அந்த மாதிரி ஒரு 20 ஆண்கள் 20 பெண்கள் above 65 இப்போ இருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 2 மாசத்துல இன்னொரு 10 பெண்கள் 10 ஆண்கள் சேர்த்துறேன், 30 அண்ட் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குங்க. அதாவது ஒரு நாளுக்கு எங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் கொடுக்கறதுக்கு 3000 ரூபா ஆகுது. யாருக்கு பர்த்டேவோ யாருக்கு வெட்டிங் டேவோ போய் இந்த கேக்கெல்லாம் போய் கட் பண்ணி ரெசிடென்சியில் போய் அதுக்கு டின்னருக்கு கொடுத்து ஒரு 18,000 ரூபா பில்லு வர்றதுக்கு பதிலாக 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி காலையில் உங்களுக்கு இல்லை உங்களை அனுப்ப போகிறது உங்களுக்கு, அதாவது உங்கள் பேரை சொல்லி நாங்கள் எல்லா வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவங்க அவங்களுக்காக ப்ரே பண்ணி அதெல்லாம் நடக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா உங்கள் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இட் இஸ் அண்ட் we don't take any cooked food from outside. சமைத்த அதாவது சில பேர் வீட்டில் வந்து கல்யாணம் நடந்தோம்னா மீதி நிறைய ஆயிடுச்சு, எங்கே அனுப்பலாம்? சரி, இந்த முதியோர்களுக்கு இருக்கிறேன் நாங்கள் cooked food we will not take, and it is running very smoothly. And இன்னொரு 30 பேர் 60 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக நாங்கள் நல்லபடியாக இதை பண்ணிட்டு இருக்கோம். Those who are interested, I will give the number later. On your birthday, on your wedding day, on your father's birthday, on your something, remembrance day வச்சுக்கலாமே. Remembrance day, if you want to remember, so you can go and you yourself can join with them for a breakfast. ஏமா அழுகிறேன்? இப்போ உனக்குன்னு வயசா இல்லை, முதியோர்கள் உங்களை சேர்த்த மாட்டோம். யூ ஆர் நாட் குவாலிஃபைட். ஸோ அது நடத்திட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ சோ மெனி அதர் தர்ம காரியங்கள். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. கோயில் சில பேருக்கு பிடிக்கும், சனாதன தர்மம்லாம் பிடிக்காது. அதெல்லாம் இருக்குது. நான் கிருஷ்ணன் இல்லாமல் அதெல்லாம் சொல்லக்கூடாது. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அது வந்து கொரோனா மாதிரி, அது பூச்சி புழு, அது வந்து கேடு பாம்பு அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இருக்க நான் வந்து ராம்நகரில், இஃப் யூ நோ ராமர் கோயில், அந்த கோயம்புத்தூர், I'm not talking about Ayodhya, I'm talking about கோயம்புத்தூர் ராம்நகர் ராமர் கோயிலுக்கு I'm the trustee secretary for the past 18 years. போகிற வழி புண்ணியம் தேடிக்கணும் இல்லை, சும்மா எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு கூப்பிடுவார். என்னப்பா பண்ணேன், கிரெடிட் அண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு கேட்டார்னா இவனுக்கு சாப்பாடு போட்டேன், இவ்வளோ பேருக்கு இது பண்ணேன், இந்த மெட்ராஸ்
அக்ரிகல்ச்சர் காலேஜ் டைமண்ட் ஜூப்ளியில் போய் பேசினேன் அப்படின்னு சொல்லலாம். ஓல்டஸ்ட் டெம்பிள் ராமர், ரொம்ப ஓல்டஸ்ட் ராமர் கோயில் ராம்நகர். ஓல்டஸ்ட்னு சொல்ல முடியாது, 113 இயர்ஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியறது இஸ் நாட் தமிழ் ஏன்னா இல்லை, பட் ஒன் ஆஃப் த வெரி ஓல்ட் டெம்பிள் அண்ட் கோதண்டராமசாமி டெம்பிள்னு பேர். அண்ட் இட் இஸ் ரன்னிங் வெரி வெல் அண்ட் அண்ட் ட்ரஸ்டி செக்ரட்டரி அண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சொன்ன மாதிரி என்னப்பா போகிற வழிக்கு வெரி ரெஸ்பெக்டட் பிளேஸ் அந்த இடம். அரே நான் இருக்கிறதால அதான்ப்பா, நான் இருக்கிறதுனால என்ன அமித்கா நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். நான் இருக்கிறதுனால இட்ஸ் a respected place. அண்ட் அதுக்கு வந்து நிறைய தான தர்மங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் ஜஸ்ட் ஓவர்சி. இப்போ ரீசெண்டாக ஏதோ புக்கில் படித்தேன், chairman not supposed to work. Large chairman are not supposed to work. They are to only oversee. And an open. Nice that I could meet different age groups. And another thing is, it's a laudable thing. All of you are coming for your what do you call? No. Your அந்த இயரோட அலுமினி மீட்டிங் with the family. That's an appreciable thing. நிறைய லேடிஸ் உங்க கிளாஸ்ல இருந்திருக்கலாம், அந்த டைம்ல லேடிஸ் இருந்தாங்களா? கிடையாதா? அதோட நான் சேர்ந்தேன் ட்ரை காலேஜ். நான் இப்போ வந்தீங்க, அதிக சேர்த்துருந்தாங்கன்னா நல்ல ஜாலியோட இருக்கு. Very good. I am very happy that the family has come, and not only the family, even the children has come. I think that lady who is with the specs and was sneezing, you are a next generation girl. Next generation girl. Very happy that all of you could make it, and very nice. Very happy to meet you all. You can take my number and name and everything, from Dr. Murugappan, very close friend of mine. And we have worked on many projects. We have worked on, So all these things we are working. I am always available for you, madam. We are also very happy to meet you. We had a nice time. Come, shake hands. You are. I am Mrs. Mukudati. He won't talk. I'm talking. Mrs. Mukudati. Or you won't talk? He won't talk. I'm here at home. Yeah. Yeah. We will feel very. No, you should have met me about 80 years back. You missed me. No, I am an MBA now. Married, but available. I am talking about me. I am an MBA. Married, but available. What is the definition of MBA? Huh? That is the definition of MBA. Sir, கவனிச்சிங்க சார், நிறைய உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட்லாம் வருது. எடுத்துக்க மாட்டாரா? கை கொடுக்கணும். வாயால வரணும். முப்புடத்தி சார். I am முப்புடத்தி. Yes, I belong to Tirunelveli district. Very nice. Oh, Tirunelveli district. நந்தூர். சங்கரனையார் கோயில். அப்படியா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்வா தான். இருந்துக்கட அல்வா. அவர். Madam, you can invite me for a tea to your house. மைசூர்ல இருக்கேன்.
மைசூர்ல இருக்கீங்களா? பரவாயில்ல, மைசூர் வரேன். என் பேரன் மைசூர்ல ஆர்கிடெக்சர் பண்றான். அப்படியா? நீங்க வாங்க, அது கண்டிப்பா. உடையார் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். You can come. ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். Yeah. சும்மா அட்ரஸ் கொடுக்காம வாங்க வாங்க. ட்ரெயின்ல போகும்போது சென்னை அண்ட் டெல்லி போயிட்டு இருப்போம். டெல்லி நிறைய பேசுவாங்க, ஆரஞ்சு படம் கொடுப்பாங்க, அங்க டெல்லியில இறங்கும் போது அவங்க சார் வந்துங்க சார் வீட்டுக்கு அட்ரஸ் இருக்காது, போயிடுவாங்க. Sir, I want to like that, sir. Yeah, sir. I will give my number. You can contact the phone. Very nice. I will give my. I got another good friend. Good friend. I will get So, my. நீங்க திருநெல்வேலி அடிக்கடி பாருங்களா? ஓஹோ. உங்களுக்கு அல்வா தானே சார் வேணும்? நீங்க நல்லா அல்வா கொடுப்பீங்க தெரியும். மேடம், நான் அல்வா வாங்கிக்கிறேன். அதுக்கு மேல ஒரு நாள் டீ காஃபி ஏதாவது கூப்பிட்டீங்கன்னா Sir, நம்ம what do you want, sir? I will give you. கண்டிப்பா மனம் திறந்து பேசலாம். Sir, in fact, the madam invited us to have together in Mysore itself. So she was. Very good. That's a good idea. I will come. I am sure, sir. You are going. மைசூருக்கு என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். அடுத்த மீட்டிங் மைசூர்ல. Sure, sir. சீக்கிரம் வைங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கால் வலி, இடுப்பு வலி, கண்டு கொஞ்சம் எப்படி ஆகிடுச்சு, அதெல்லாம் எல்லாம் Ask the sir to. சாரி, அவரு சரியா இருக்காரு. அவர் என்ன? Okay, nice meeting you all. Have a good time. Not only in Coimbatore, in your personal life, in your family life, with your parents, with your daughters, daughter-in-laws. Very nervous for my daughter-in-laws. Grandchildren சொல்லிட்டேன். நீ கலாச்சாரம் படி. Grandchildren சொல்லிட்டேன். எனக்கு வந்து I have got a Prademamini award. And she has got so she has got a dance academy and roughly 300 students are learning Bharatanatyam from her. And she has got 5 branches. And the 5 branches, she has got faculties who are training for the basics. Afterwards, she takes over. She is Kalimamani awardee and she lives in Coimbatore. And Ganga Hospital, Kaithavula, Aragesan Road. On the road, Ramesh Mess in London. Ramesh Mess. And he is there in the road. And she is teaching. And my son, he is an MBA from US. He is a Bitzian. They call it as Bitzian. Nigga solving. They call it a Bitzian Banga. IIT got words for Banga. That's why. Agrarian. The 5 years course. Then afterwards, he went to USA. He did his MBA in Greensboro, North Carolina. And now he is taking care of not only my business, my other new businesses also. So he has got 2 sons, and one son is doing architecture, and second son is in the school. My daughter's son, he did his BBA from London, from Bath University, BATH Bath University. Bath University, he did his BBA. Now he is working in Bangalore to get a work experience to go for further studies. Mostly he will go for London School of London School of Business Management. London School of Business Management. He will be going there. So, குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு வேணும்னா மரியாதை கொடுக்குறாங்க, வேண்டாம்னா இது பெருசு சும்மா உட்காந்து அவ்வளோதான். நாம் அதுக்கு தப்பு நடந்துக்கணும் இல்லையா? நெளிவு சுழிவு செய்து நாம் நடந்துக்கிட்டால் நம்மளுடைய மரியாதை காப்பாற்றப்படும். இல்லாட்டி நாம் அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்படக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதை நினச்சிக்கிட்டு யாராவது somebody drops you like hot potato, ப்ளீஸ் அப்படி சிரிச்சுட்டே விட்டுட்டு போகணும். அதை வந்து வைப்ரேட் ஆகக்கூடாது உங்கள் மனசில். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, நான் எப்படி வாழ்ந்தேன், எவ்வளோ பெரிய PhD வாங்கியிருக்கேன், எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர்.
விட்டுருங்க. அதெல்லாம் அதாவது அதை பற்றி கவலைப்படக்கூடாதுங்கிறது சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் டே சில்ட்ரன் they are totally independent. Either it is for marriage or for the studies. நம்மளை கேட்ட கல்யாணம் பண்ணிக்கிறான், அவனே பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இதுதான் கொண்டாடிக்கிறான். I am talking generalizing the statement. There may be some different. பாருங்க அந்த அக்கா இருக்காங்க, அவங்க வீட்டில் வேற மாதிரி இருக்கலாம். சன் இன்லாஸ் எல்லா ஊரும் இருக்காங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா ஊரும் இருக்காங்க. நாங்கள் வேற 6 brothers. ஒரு பிரதர் இங்கே வந்து அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. he is a nanotechnology man. he is in Greensboro, North Carolina. ஒருத்தர் வந்து he is an electronic and communication man. he is in University of Tampa. Another person is in Montreal. he is in Canada. he is a mechanical engineer. அதுக்கு மேலே பெரிய ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் சங்கர்னு சொல்லி. எல்லாருமே டாக்டரேட் இன் PhDs in engineering. And our eldest brother, Dr. Shankar, he is 86 years old. He has passed away. So, மற்றபடி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. I don't have any sister. All these people are my sisters. அந்த அக்கா மைசூர் அக்கா. அக்கால தங்கச்சி தான். தங்கச்சி நீ கூட்ட போதும், நீ தங்கச்சி என்ன இன்னும் ஏதாவது பேத்தினே சொல்றேன். என் பேத்திக்கே கல்யாணம் முடிய போகுது. Okay, all the best to you. Thank you very much. Thank you very much for speaking. Nothing, because we have no subject and a background data. Can you continental drift? That was my subject. That was the thesis. Continental drift. அப்படி போர் அடிச்சதுன்னா இத்தனை நேரம் ஒரு 3/4 பேர் தூங்கிருப்பீங்க. தூங்குறாரு கண்ணாடி மட்டும் தெரியாது இல்லையா, அதனால கருத்தரை போட்டு நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் இல்லைங்களா. கிளாஸ்லேயே கருத்து